ஓம் சாந்தி 22/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் நினைவில் அக்யூரேட்டாக, அதாவது மிகச் சரியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் சதா ஜொலிக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும். கேள்வி: நினைவில் அமருவதற்கான விதி என்ன? மேலும் அதனால் என்னென்ன லாபம் ஏற்படும்? பதில்: எப்பொழுது நினைவில் அமர்கிறீர்களோ அப்பொழுது தொழில் போன்ற அனைத்து விஷயங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேகம் மற்றும் தேக சம்பந்தங்கள் என்பது மிக பெரிய வலை. இந்த வலைகளையெல்லாம் விழுங்கிவிட்டு, அதாவது மறந்துவிட்டு, தேக அபிமானத்தில் இருந்து விடுபடுங்கள். அப்படியென்றால் நீங்கள் இறந்துவிட்டால் உங்களுக்காக இந்த உலகம் இல்லை. உயிரோடு வாழ்ந்து கொண்டே அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதுதான் அஷரீரி நிலை. இதன் மூலம் ஆத்மாவில் இருக்கும் துரு இறங்கிக் கொண்டே போகும். எவ்வளோ நல்ல அழகான எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நாம இருந்துட்டோம்னா நமக்காக உலகம் இருக்காது. அதுபோல சரீரத்திலிருந்து டிட்டாச் ஆகும் போது, வேலை விவகாரங்களிலிருந்து டிட்டாச் ஆகும் போது நமக்காக உலகம் இல்லை. ஆத்மா அபிமானியாகி பாபாவின் நினைவில் இருந்தால் துரு நீங்கிக் கொண்டே போகும் அப்படின்றார். முரளியின் பாடல்: இரவு நேர பயணிகளே, களைப்படையாதீர்கள். சென்றடைய வேண்டிய பகல் தூரத்தில் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகள், நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். இதற்குதான் நிஷ்டையில் அமர்வது, அதாவது சாந்தியில் அமர்ந்திருப்பது என்று சொல்லப்படுகிறது. சாந்தியில் மட்டும் அமர்வதில்லை, ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சுய தர்மத்தில் நிலைத்திருக்கிறீர்கள், ஆனால் யாத்திரையில் இருக்கிறீர்கள். அதாவது அமைதியாக அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா, இதை நினைக்காம எந்த எண்ணங்களும் இல்லாம அப்படியே அமர்ந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. சுய தர்மத்துல நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்துட்டு இருப்பீங்க, அதே நேரத்துல யாத்திரையிலையும் இருக்கிறீங்க அப்படின்றார். இந்த யாத்திரையை கற்பிக்கக்கூடிய தந்தை நம்மை தன்னுடன் அழைத்து செல்கிறார். இது நினைவு யாத்திரை. இதன் மூலம் விகர்மங்கள் விநாசம் ஆகிறது. நீங்கள் நினைவில் அமர்கிறீர்கள் துருவை நீக்குவதற்காக. நினைவின் மூலமாக தான் துரு நீங்கும். அதனால நீங்க ஒன்றும் சும்மா உட்கார்ல, நினைவு யாத்திரையில இருக்கிறீங்க அப்படின்னா உள்ள ப்ரோசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. துரு நீங்கிட்டு இருக்கு அப்படின்றார். அதை நீக்கிறதுக்காக தான் யோகா பண்றீங்க. இது தந்தையினுடைய கட்டளை ஆகும். ஏனென்றால் நான் தான் பதித பாவனன். நான் யார் நினைப்பதினாலும் வருவதில்லை. என்னுடைய வருகையும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தூய்மையற்ற உலகம் தூய்மையாக வேண்டி இருக்குமோ, ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் முற்றிலும் மறைந்து போயிருக்குமோ, அப்போது வந்து அதனை மீண்டும் பிரம்மா மூலமாக நான் ஸ்தாபனை செய்கிறேன். இப்போது இது கலியுகம், தூய்மையாகுவதற்கான சரியான நேரமாகும். ஆனால் இப்பொழுது கலியுகத்தின் ஆரம்பம் என்று உலகத்தில் சொல்கிறார்கள். இதுதான் கலியுக கடைசி, காரிருள் இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகள் அதிகாலையில் அமரும் போது தந்தையின் நினைவில் அமருங்கள். இல்லையென்றால் மாயையின் புயல் வரும். தொழில் போன்றவற்றின் பக்கம் புத்தி சென்று கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் வெளி பிரச்சனைகள்.
எப்படி சிலந்தி எவ்வளவு வலையை உருவாக்குகிறதோ அவ்வளவையும் அதுவே விழுங்கி விடுகிறது. அதுபோல் தேகத்தினுடைய சம்பந்தங்கள் எவ்வளவு இருக்கிறது. சித்தி, சித்தப்பா, மாமா, குரு போன்றவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வலையாக இருக்கிறது. தேகம் உட்பட அவை அனைத்தையும் விழுங்கிவிட்டு, அதாவது மறந்துவிட்டு தனியாக ஆத்மாவாக ஆகிவிட வேண்டும். மனிதர்கள் ஷரீரத்தை விட்டால் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். அதேபோல் நீங்கள் இறந்துவிட்டால் உங்களுக்காக இந்த உலகம் இல்லை என்பது போல் இருக்க வேண்டும். இந்த உலகம் முடியப் போகிறது என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. யாருடைய வாய் திறப்பதில்லையோ அவர்கள் நினைவு மட்டும் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது ஞானம் சொல்ல வரலன்னா பிரச்சனை இல்லை, யோகா பண்ணுங்க அப்படின்றார். சிவபாபா பதிகளுக்கெல்லாம் பதியாக மணவாளனாக இருக்கிறார். நீங்கள் அனைவரும் மணப்பெண்கள் அல்லவா? அனைவரும் பகவானுடைய பக்தி செய்கிறார்கள். அனைத்து பக்தைகளும் ராவணனுடைய சிறையில் கைதிகளாக இருக்கிறார்கள். எனவே தந்தைக்கும் கூட அவர்கள் மீது இரக்கம் வருகிறதல்லவா? தந்தை இரக்கமனம் உடையவர், அவரைதான் இரக்கமனம் கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையினுடைய நினைவில் இருக்கிறீர்கள், தந்தையை அழைப்பதில்லை. அதாவது பக்தர்கள் கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க கூப்பிடல, ஆனா அவருடைய நினைவுல இருக்கிறீங்க அப்படின்றார். நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்து தன்னுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். தந்தையினுடைய கட்டளைப்படி நடப்பதற்கு கூட ஆர்வம் இருக்க வேண்டும். அதாவது நான் சிவபாபாவை நினைவு செய்துதான் உணவை சாப்பிடுவேன், சிவபாபாவுடன் தான் சாப்பிடுவேன் என்று இருக்க வேண்டும். அலுவலகத்தில் கூட சிறிது நேரம் கிடைக்கத்தான் செய்கிறது. பாபா நாற்காலியில் அமர்கிறேன் என்றால் நினைவில் அமர்கிறேன் என்று பாபாவிற்கு எழுதுகிறார்கள். அதுபோல அந்த நினைவு செய்வதற்கான ஆர்வம் இருக்கணும். அல்லது இது பாபாவுடைய கட்டளை அப்படின்னு உணரும் போது எப்படியாச்சும் நமக்கு நேரம் கிடைக்கும். நாம தான் அந்த யுக்தியை யூஸ் பண்ணணும். அப்போ ஆஃபீஸ்ல இருந்தா கூட என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் பாபா புத்தியின் கயிற்றை இழுத்து விடுகிறார். அப்போது ஆனந்தத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். நான் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். ஆத்ம அபிமானி ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள் என்று தந்தை கோருகிறார். அங்கு தூய்மையாகாமல் செல்ல முடியுமா? இப்பொழுது எப்படி தூய்மையாகுவது? அதனை தந்தை வந்துதான் கற்பிக்கிறார், மனிதர்களால் கற்றுத்தர முடியாது. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்காகவும் அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக வழிகாட்டிகளாகிய உங்களுக்கு பரமப்பிரிய பரம்பிதாவின் மீது அன்பு புத்தி இருக்கிறது. நீங்கள் என்னுடைய வழிப்படி நடங்கள் என்று தந்தை கூறார். இந்த பிரம்மாதான் வழிகாட்டுகிறார் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? எப்போதும் சிவபாபா தான் வழிகாட்டுகிறார் என்று நினையுங்கள். தந்தை உண்மையான மார்க்கத்தை கூறுகிறார். இதன் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கு சத்தியமான கண்டத்திற்கு சென்று விடுகிறீர்கள். அங்கு வேறு எந்த கண்டமும் இருக்காது. சிவபாபா தான் விடுவிப்பவராக இருக்கிறார், வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவர்தான் திரும்பி அழைத்து செல்கிறார்.
கொசு கூட்டத்தைப் போல் இறந்து விடுகிறார்கள். அனைவரும் ஒரே சீராக நினைவில் அமர்வதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். சிலருக்கு அரை மணி நேரம், சிலருக்கு 15 நிமிடங்கள் என்று இருக்கிறது. சிலருக்கு 1 நிமிடம் கூட நினைவு இருப்பதில்லை. நாங்கள் முழு நேரமும் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய முகம் மலர்ந்து இருக்கும், ஜொலித்துக் கொண்டிருக்கும். அத்தீந்திரிய சுகம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் கிடைக்கிறது. அவர்களுடைய புத்தி எங்கும் அலையாது. அவர்கள் சுகத்தை ஃபீல் செய்வார்கள். அதாவது எனக்கு சதா பாபாவின் நினைவுதான், நான் ஒருபோதும் மறக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நீங்க எப்பவுமே பாபா நினைவுல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அதுக்கான அடையாளங்கள் இருக்கும்ன்றார் பாபா. நீங்க வேணா சொல்லிக்கலாம், எப்பவுமே எனக்கு பாபா நினைவு தான் இருக்கும், நான் பாபா நினைவுல தான் இருப்பேன்னுட்டு. ஆனால் அடையாளங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்களுடைய முகம் மலர்ந்திருக்கும், ஜொலிக்கும், அத்தீந்திரிய சுகத்தை அவங்க அனுபவம் செய்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய புத்தி எங்கும் அலையாது, அந்த சுகத்தை ஃபீல் செய்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா நான் 24 ஹவர்ஸும் பாபா நினைவில் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் சதா செல்வந்தர்களாக, சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஞான மழை. அதிகமான மஜா எதிரில் அமரும் போதுதான் கிடைக்கிறது. பிறகு செகண்ட் நம்பர் டேப், அதாவது டேப் ரெக்கார்டர். பாபாவுடைய முரளி அப்படியே டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் செய்யும் போது அது அப்படியே கேட்கலாம். பாபா சொல்றது அந்த ஃபீலிங், அந்த உற்சாகம் அதெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா, மாறாது. தேர்ட் நம்பர் முரளி, மூன்றாவதாக தான் இந்த முரளி. அப்படின்னா நேரில் கேட்கும் போது பாபா சொல்வது அப்படியே கேட்போம். டேப் ரெக்கார்டரில் கூட பாபாவுடைய வாய்ஸே கேட்டுட்டு இருப்போம். முரளின்னு சொல்லும் போது, படிக்கும் போது அதை நம்ம அனுபவம் பண்ணணும். அப்போ நம்ம மனநிலை அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். சிவபாபா பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா கூட தெரிந்திருக்கிறார் அல்லவா அப்படின்னு அவருக்கும் தெரியும், அல்ல அவரும் சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்கள் சிவபாபா சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதனை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் கட்டளையை மீறி விடுகிறார்கள். அப்படின்னா சிவபாபா சொல்றாரு அப்படின்றத மறந்துடுறாங்க. இதெல்லாம் சிவபாபாவா சொல்லுவாரு, இதெல்லாம் இந்த பிரம்மா பாபா சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் கண்ணுக்கு தான் நம்ம செய்யற தவறு தெரியும், அதனால அது முரளியில சொல்லுவார் அப்படின்னு நினைப்பாங்க. மதிக்கிறது இல்லை, அதன்படி நடக்கிறது இல்லை. சிவபாபா என்ன கூறினாலும் அதில் நன்மைதான் இருக்கிறது. ஒருவேளை தீமை ஏற்பட்டாலும் அது நன்மையாக மாறிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையினுடைய ஒவ்வொரு கட்டளையின்படி நடந்து முன்னேற்றம் அடைய வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். நினைவில் இருந்துதான் உணவை சமைக்க வேண்டும் மற்றும் சாப்பிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆன்மீக கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி காட்ட வேண்டும். தந்தைக்கு சமமாக கல்யாணக்காரியாக, அதாவது நன்மை செய்பவராக ஆக வேண்டும். வரதானம், ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் அழகானதாக, பெருமைக்குரியதாக ஆக்கக்கூடிய
அனைத்து தொந்தரவுகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். நான் பாப்தாதாவின் கண்ணின் மணியாக இருக்கிறேன் என்ற இதே ஈஸ்வரிய பெருமிதத்தில் சதா இருங்கள். நம்முடைய கண்களில் அல்லது பார்வையில் எந்த ஒரு விஷயமும் உள்ளடங்கி இருக்க முடியாது. அதாவது நான் பாப்தாதாவின் கண்மணி அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய கண்களுக்குள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பா பாப்தாதாவின் நினைவு அல்லது பாப்தாதாவின் சக்தி தான் இருக்கும். ஆகில வேற எந்த விஷயமும் உள்ளடங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இந்த சமானம் அவ்வளோ உயர்ந்தது. இந்த பெருமிதத்தில் இருப்பதினால் பல்வேறு விதமான தொந்தரவுகள் தானாகவே முடிந்து போய்விடும். நம்முடைய பார்வை மாறும், ஆட்டிடியூட் மாறும், சிந்தனை மாறும், எல்லாமே மாறும்போது தொந்தரவுகள் தானாகவே முடிஞ்சிடும். எந்த விதமான புகாரும் இருக்காது. எந்த அளவு ஒருவர் தன்னுடைய உயர்ந்த பெருமிதத்தில் இருப்பாரோ அவருக்கு மதிப்பும் தானாகவே கிடைத்துவிடும். மேலும் அவருடைய ஒவ்வொரு கர்மமும் அழகானதாக இருக்கும். அதாவது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மமும் ஃபேபுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமானதாக, அழகானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். ஸ்லோகன்: யார் தன்னுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிறாரோ அவர்தான் ட்ரஸ்டி ஆவார். அவ்யக்த சமிகை: உங்களுடைய ஒவ்வொரு சொல்லிலும் இனிமை, திருப்தி, சரளத்தன்மையின் புதுமை இருக்க வேண்டும். பிராமண ஆத்மாக்களின் பேச்சு சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. இதுதான் மகான் தன்மை, இதுதான் புதுமையும் ஆகும். இனிமையான பேச்சு, இனிமையான சம்ஸ்காரம், இனிமையான சுபாவத்தின் மூலம் மற்றவர்களின் வாயையும் இனிப்பாக்கிக் கொண்டே செல்லுங்கள். சதா களைப்பற்றவர் ஆகுங்கள் மற்றும் இனிமையானவர் ஆகுங்கள் என்ற வர்தானங்களினால் முன்னேறி கொண்டே பறந்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரம் தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியா